நூற்றாண்டுகளுக்கும் பழமையான இந்த மாளிகை பௌர்ணமி நாள்ல மட்டும் இந்த மலையில தோன்றும். அந்த நேரத்துல இந்த மாளிகைக்குள்ள யார் வந்து நின்னாலும் இந்த மாளிகையோட அவங்க மறைய வேண்டியதுதான். ஏன் அப்படி மறையணும், என்ன காரணம் அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் அந்த மலைவாசி மக்கள்களுக்கும் தெரியல, அந்த மலைக்கு கீழே இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியல. ஆனா பௌர்ணமி அன்னைக்கு அந்த மாளிகை தோன்றும். அத வெளி தோற்றத்திலிருந்தே அதோட அழகை ரசிச்சுட்டு அந்த மலைவாழ் மக்களும் சரி, அந்த ஊர் மக்களும் சரி, அந்த மாளிகைக்குள்ள போறத அறவே தவிர்ப்பாங்க. இது எல்லாம் ஒரு கட்டுக்கதை மாதிரி பக்கத்து ஊர்ல எல்லாம் பரவ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற ஆர்வக்கோளாறான ஒரு 4 நண்பர்கள், 2 பெண்கள் உட்பட அந்த மாளிகையை நம்ம பார்க்கலாம், உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த மாளிகைக்குள்ளேயும் ஊர் மக்களுக்கும் மலைவாசி மக்களுக்கும் தெரியாம உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச அவங்களுக்கு அடுத்து என்ன நடக்குன்னு வாங்க இந்த கதையில முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். நிலாக்காடுங்கிற ஊராட்சிக்கு சொந்தமான அந்த மலையில நூற்றாண்டுகளுக்கான மாளிகை அப்படிங்கிற வதந்தி மெதுவா மலையிலிருந்து கீழே ஊருக்கு வருது. ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கெல்லாம் பரவ ஆரம்பிக்குது. இத முதல்ல ஒரு மலைவாசி மக்கள் தான் பார்த்து பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த மலையில அந்த மாளிகை உருவாகிறத பார்த்துருக்கான். பார்த்து உள்ள போனவன் விடியறதுக்குள்ள அந்த மாளிகை மறைய ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாளிகையோட அந்த மலைவாசி மக்கள்ல ஒருத்தனான அவனும் அந்த மாளிகையோட மறையிறான். மாளிகையோட மறைஞ்சவனோட கதை இன்ன வரைக்கும் தெரியல அப்படின்னு அந்த மலைவாசி மக்களும் சொல்றாங்க. அந்த கதை மெதுவா கீழே ஊருக்கும் வருது. ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கும் பரவ ஆரம்பிக்குது. நிலாக்காட்டு ஊராட்சிக்கு சொந்தமான அந்த மலையில மலைவாசி மக்கள் யாரும் அந்த மலை உருவாகிறத பாக்குறாங்க, அதோட அழகை பாக்குறாங்க. ஆனா அந்த பௌர்ணமி இரவுல அந்த மாளிகையில வேலையாட்களோட குரலும், ராஜாவோட குரலும், ராணியோட குரல் மாதிரி எல்லாம் அவங்க கேட்டதாகவும், ஒரு சிலரோட கதறல் கேட்டதாகவும் அப்படின்னு கற்பனை வளத்தோட சொல்றாங்க அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. இத நம்மளும் அந்த பௌர்ணமி ராத்திரியில மலையில போய் பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு ஊர் மக்கள்லாம் பேச சொல்லும்போது, ஊர் மக்கள்ல இருந்து ஒரு 4 பேர் இன்னைக்கு நாங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னுட்டு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. பௌர்ணமி வருது. பௌர்ணமியில அந்த நிலாக்காட்டுக்கு சொந்தமான மலையில மலையேறி போய் பாக்குறாங்க. அந்த மலைவாழ் மக்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். அங்க அழகா ஜொலிக்கிற ஒரு மாளிகை உருவாகி இருக்கு. அவ்வளவு பெரிய மாளிகை இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, அதுவும் இந்த நட்ட நடு மலையில எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஆச்சரியத்தோட அந்த 4 பேரும் அதுக்குள்ள நுழையலான்னு நினைக்கும் போது இங்க மலைவாழ் மக்கள் எல்லாம் அவங்கள தடுத்துடுறாங்க, எச்சரிக்கிறாங்க. நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க உயிருக்கு என்ன ஆகுங்கிறது தெரியாது, விடியறதுக்குள்ள வெளியில வரலன்னா நீங்களும் காணாம போயிருவீங்க அப்படின்னு சொல்றத கேட்டு இவங்க 4 பேருமே பயத்துல தயக்கத்தோட தடுத்ததுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த அரண்மனையோட அழகை பார்த்த பயத்தோட அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்து மறுநாள் காலையில அந்த ஊர்ல சொல்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோட வாய் மேல விரல் வச்சு கேக்குறாங்க. அவங்க வர்ணிச்ச விதம் அப்படி. அதுவும் இல்லாம அந்த மாளிகை அழகா இருந்தாலும் அவ்வளவு பயமா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதை மெதுவா நிலா காட்டுல இருந்து பக்கத்துல சோலைவன ஊராட்சிக்கு போகுது. அந்த ஊராட்சியிலையும் இந்த கதை பரவ ஆரம்பிக்க சொல்லும்போது அங்க ஆர்வக்கொள்ளரான 2 பேர் கேக்குறாங்க. 2 பேருமே வாலிப பசங்க. இந்த கதையெல்லாம் அவங்க மண்டையில ஏத்திட்டு ஆர்வமாகறாங்க. ஆர்வமானது இல்லாம அவங்க சக தோழிகள் கிட்ட 2 பேர்கிட்ட சொல்றாங்க. அவங்களும் ஆர்வத்துல அந்த கதையை கேட்டு அவங்க 4 பேருமே கூடி அடுத்த பௌர்ணமிக்குள்ள அந்த மலையை பத்தியும் அந்த மாளிகையை பத்தியும் முழுசா தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள நம்ம போனா என்ன அப்படின்னு அவங்க 4 பேருமே யோசிக்கிறாங்க. இத அவங்க வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கணும். பௌர்ணமிக்கு வெளியில போறோம், கோயிலுக்கு போறோன்னு ஒரு கதை சொல்லிட்டு அந்த மலைக்கு போய் என்ன நடக்குது அப்படிங்கிற இத நம்ம நேர்ல பார்த்துட்டு திரும்பி வரலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யார் அந்த 4 பேர்? தீபன், மித்ரன், நிலானி, கனிமொழி. இவங்க 4 பேருமே சக வயசுடையவங்க, ஒரே காலேஜ் படிக்கிறாங்க, வீட்டுக்கு அடங்காதவங்க, இப்படி சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் இவங்க 4 பேரும் அந்த மலைக்கு போகணும், அந்த மாளிகையை பார்க்கணுங்கிற ஆர்வம் இவங்களுக்குள்ள அதிகமாகுது. நாளுக்கு நாள் அந்த மாளிகையை பத்தியும் அந்த மாளிகையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை சேகரிச்சுட்டு
அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்றாங்க. இதுல இவங்க 4 பேர் கண்டுபிடிச்சது, மாளிகை நைட் நேரத்துல உருவாச்சுன்னா விடியறதுக்குள்ள மறைய ஆரம்பிக்கும், அதுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வந்தா நம்மளுக்கு சேஃப் அப்படின்னு அந்த தகவலை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இன்னொரு தடையும் இருக்கு. நம்ம சோலைவனத்திலிருந்து நிலா காடுக்கு போக சொல்லும் போது யாரு என்ன அப்படிங்கிறத விசாரிப்பாங்க. அங்க விசாரியில இருந்து நம்ம தப்பிச்சாலும் அந்த மலையேற சொல்லும் போது அந்த மலைவாழ் மக்கள் பார்த்தாங்கன்னா அவங்களும் கேள்வி கேட்பாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம மெதுவா அந்த மாளிகைக்கு நோக்கி போனாலும் அங்க காவலுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி உள்ள போறது கஷ்டம்தான் அப்படின்னு வித்ரன் சொல்றான். இதை கேட்ட தீபன், வேற வழி இருக்குண்டா, கண்டிப்பா நாம அதை கண்டுபிடிச்சு அந்த வழியை பயன்படுத்தலாம் அப்படின்னு தீபன் வித்ரன்ட்ட சொல்லும் போது கனிமொழியும் நிலானியும் அதையே சொல்றாங்க. மெதுவா அந்த வழியையும் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சோலைவனத்திலிருந்து நிலா காட்டுக்கு போயிட்டு நிலா காட்டுல தங்குற மாதிரி ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி அங்கிருந்து யாருக்கும் தெரியாம மலைக்கு இன்னொரு பகுதியில மேலே ஏறினோம்னா அந்த 2வது பகுதியிலையும் அந்த மாளிகை தெரியும். அந்த மாளிகையில உள்ள நுழைஞ்சோம்னா யாரு கண்ணுக்குமே தென்பட மாட்டோம். அப்படியே அதுல என்ன இருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டும் வந்துடலாம். அதுக்கான வழி என்னன்னு வித்ரன் தீபன்ட்ட கேட்க சொல்லும்போது, அதான் நிலா காட்டுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல தங்குறோம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுல சொல்லிட்டு அங்க போய் தங்கலாம். ஆனா அங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மலை ஏறுற விஷயத்த சொல்றோம், மாளிகைக்குள்ள போறோங்கிறத நம்ம போய் சொல்றோம், அதை வெளியில நின்றுட்டு பார்த்துட்டு வரோம் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு நம்ம போறோம். அப்படி பண்ணா நம்மளுக்கு ஈஸியா வழி கிடைச்சிரும், நம்ம பின்வழியில இருந்து உள்ள போயிடலாம் அப்படின்னு தீபன் வித்ரன்ட்ட சொல்றான். அதுக்கு அவனும் இது நல்ல யோசனையாவும் இருக்கு, அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம்டா அப்படின்னு கனிமொழியும் நிலானிட்டையும் சொல்றாங்க. அவங்க 3 பேருமே ஓகே சொல்லி அந்த பௌர்ணமி நாளுக்கும் வெயிட் பண்றாங்க. பௌர்ணமி நாளும் வருது. அன்னைக்கு பகல் நேரத்திலே அவங்க குடும்பத்திட்ட சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு நாங்க பக்கத்துல நிலா காட்டுல ஃப்ரெண்ட்ஸோட தங்கிக்கிறோம், மறுநாள் வரமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்திட்ட சொல்லிட்டு இவங்க 4 பேரும் பக்கத்துல நிலா காட்டுக்கு நடைப்பயணமா போறாங்க. பெரிய தூரம்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊராட்சிங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும். இவங்க சோலைவனத்திலேருந்து நிலா காட்டுக்கு 5 கிலோமீட்டர் தூரம் தான் அப்படிங்கிறதுனால அவங்க ஸ்டே பண்ணுற மாதிரி ரெடியாகி நடந்தே போகிறாங்க. நடந்து போய் நிலா காட்டில் அவங்க நண்பர்கள் வீட்டை சேர்றாங்க. இதில் வித்தரனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவங்க 4 பேருமே சேர்றாங்க. அந்த ஃப்ரெண்டு நித்ரன் இவங்க 4 பேர்த்தையும் வரவேற்று விருந்து உபசரிப்பெல்லாம் பண்ணிட்டு, என்னடா விசேஷம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சொல்லும்போது அவன் வித்ரன் எதையுமே மறைக்காம இதாண்டா அப்படின்னு நடக்கிற எல்லாத்தையுமே சொல்றான். அதுக்கு நித்ரன் இருந்துட்டு பயத்துல, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான்டா, வெளியிலே நின்று பாக்குறேன்னுலாம் சொல்றீங்க, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு அவன் கேட்க சொல்லும்போது, இல்லடா உண்மைதான், நைட்டு மலை ஏறுறோம், போயிட்டு அந்த மாளிகையை பார்த்துட்டு திரும்பி வந்துடுவோம், அப்புறம் உன் கூடவே ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் ஊருக்கு போயிடும் அப்படின்னு பொய் சொல்றாங்க. அதையும் அந்த அப்பாவி நண்பன் நம்பறான். நைட் நேரம் ஆகுது. அவங்க கிட்ட சொல்லிட்டு இவங்க மெதுவா நிலா காட்டில் இருக்கிற அந்த மலையை ஏறுற மாதிரி அவன் முன்னாடி பாவலா காட்டிட்டு அந்த மலையை சுத்தி பின்வழி ஏற ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்க்காத அந்த நித்ரனும், சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உண்மையதான் சொல்றாங்க அப்படின்னு நம்பிட்டு அவன் வந்த வழியே திருப்பி போயிடுறான். இவங்களை கவனிக்காம இவங்க அவனை ஏமாத்திட்டு அந்த சைடு சுத்தி போக ஆரம்பிக்கிறாங்க. மெதுவா மலை ஏறுறாங்க. இந்த வழினா கூட ஓரளவுக்கு பாதை இருக்கும், ஆனா 2வது வழியில கல்லு முள்ளும் இருக்கும். அதை தெரிஞ்சுட்டே இவங்க மலை ஏறுறதுக்கான எல்லா சேஃப்டியோடும் அந்த கல்லு முள்ளு குத்து வாங்கிட்டுமே அந்த மலையோட உச்சியை அடையிறாங்க. உச்சியை அடைய சொல்லும்போது அவங்க 4 பேத்துக்குமே கண்விரிய அகலமான ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல அங்க அவ்வளவு பெரிய மாளிகை அழகா இருக்கு. அதை பார்த்து இவங்க 4 பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க 4 பேத்துக்குமே பயம் வர ஆரம்பிக்குது. மாளிகை அவ்வளவு பெருசு இருக்கு, ஆனா அதே நேரத்துல அதோட தோற்றம் இவங்களுக்கு மிரட்சி அளிக்குது. அந்த மாளிகைக்குள்ள அந்த ஊர் மக்கள் சொன்ன மாதிரி ஏதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குது. இதெல்லாம் அவங்க கூர்ந்து கவனிச்சுட்டு மெதுவா இங்க காவலுக்கு நிக்கிற ஆளையும் பொருட்படுத்தாம பின்வழியாவே அந்த மாளிகைக்குள்ள உள்நிலைய ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த முன்னாடி நின்றுட்டு இருக்கிற மலைவாழ் மக்கள்ல காவலாளியா இருக்கிறவங்க பாத்துடுறாங்க. இந்த 4 பேரை பார்த்தும் சத்தம் போட சொல்லும்போது அவங்கள மதிக்காம இவங்க 4 பேருமே அந்த மாளிகையோட வாசல்ல வேகமா ஏறி மாளிகைக்குள்ள கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறாங்க. இதை பார்த்த அந்த காவலுக்கு நிக்கிற 2 பேருமே அதிர்ந்து தண்டாரம் போட்டு மலைவாழ் மக்கள் எல்லாத்தையும் அந்த நைட்ல எழுப்பி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்குமோ இந்த நைட் நேரத்துல
உள்ள போன 4 பேருமே சின்ன பசங்களா இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு பயத்திலே இருக்காங்க. இவங்க 4 பேருமே உள்ள நுழைஞ்சவங்க அந்த மாளிகையோட கதவை கடந்ததுமே ஆச்சரியப்படுறாங்க. உள்ள எல்லாம் அவ்வளோ இருட்டடிச்சு அங்கங்க ஒரு தீப்பந்தம் மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இவங்க உள்ள போற நேரம் மெதுவா முன்னோக்கி நடக்கிறாங்க. இவங்க ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க அந்த கதவுகள் மெதுவா மூட ஆரம்பிக்குது. இத இவங்க கவனிக்க தவறுறாங்க. ஒவ்வொரு அடியா முன்னேற அந்த கதவு சத்தத்தோட சாத்தப்படுது. இதை திரும்பி பார்க்குற இவங்க 4 பேருமே பயத்துல அந்த கதவை பார்க்குறாங்க. கதவு ஒன்னொன்னா தாள் போட ஆரம்பிக்குது. ஆனா ஆள் யாருமே இல்லை. இதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பயத்துல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப கதவும் திறக்க முடியாது அப்படின்னு அந்த 2 பெண்களுமே பயப்படுறாங்க. பயத்துல அவங்களுக்கு மூளை வேலை செய்ய மறக்குது. மித்திரனும் தீபனும் அவங்கள கத்துறத முதல்ல நிறுத்துங்க, 4 பேரும் ஒன்னா தானே வந்தோம், இப்ப நாங்க 2 பேர் பயப்படாம இருக்க, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அங்க 4 பேத்துக்குள்ள வாக்குவாதம் வருது. இருந்தாலும் 4 பேரும் சமாதானமாயி விடியறதுக்குள்ள இதுல இருந்து வெளியில போறதுக்கு வழி இல்லாமையா இருக்கு போது வாங்க தேடுவோம் அப்படின்னுட்டு அந்த மாளிகைக்குள்ள சுத்துறாங்க. அந்த மாளிகை பெருசுங்கிறதுனால வெளிச்சமும் இல்ல. ஆனா தீப்பந்தத்தோட வெளிச்சம் அங்கங்க இருக்கிறதுனால தீப்பந்தத்தை நோக்கி மெதுவா நடக்கிறாங்க. தீப்பந்தத்தை நோக்கி நடக்க சொல்லும்போது இவங்க 4 பேருமே ஏதோ ஒரு மெத்துன்னு இருக்கிறது மேல காலை வச்சு ஏறி இறங்கின மாதிரி 4 பேத்துக்கும் அந்த இடத்துல ஒரு உணர்வு. கீழே இருட்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல, பயப்படுறாங்க. அப்போ ஒரு சவுண்டு கேக்குது, ஆ அப்படின்னு கதற மாதிரி. பயந்து அவங்க ஓடுறாங்க. ஓடி அந்த தீப்பந்தத்தை போய் நின்றுட்டு அந்த தீப்பந்தத்தை கையில எடுத்து 4 பேருமே அந்த தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு கீழே தாழ்த்தி பாக்குறாங்க. ஆனா அங்க யாருமே இல்லை. அந்த சத்தம் மட்டும் கேட்டதே அப்படின்னு 4 பேருமே முழிக்கிறாங்க. சுத்தி பாக்குறாங்க. வெளியிலிருந்து பார்க்க சொல்லும்போது நல்லா வெளிச்சமா தெரிஞ்சுது. இப்ப உள்ள வந்து பார்த்தா இருட்டா இருக்குன்னு 4 பேருமே குழம்பி போறாங்க. இப்பதான் அவங்களுக்கு பயம் அதிகமாகுது. அந்த மாளிகைக்குள்ள கதறல் சவுண்டு, அலறல் சவுண்டு, ஏதேதோ முனகல் சவுண்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க காதல மாத்தி விழுகுது. இவங்களுக்குள்ள பயம் இன்னும் அதிகமாகுது. பிரம்ம பிடிக்கிற மாதிரி தோணுது. அப்ப அவங்க கண்ணு முன்னாடி ஒரு உருவம் சிரிச்சுட்டே மாளிகையோட அந்தரத்திலிருந்து கீழே இறங்குது. அதை பார்த்து இவங்க 4 பேருமே பயப்படுறாங்க. தீப்பந்தத்தை கீழே போட்டுட்டு உக்காந்த மணிக்கு பின்னாடி நகர்ந்து போறாங்க. நகர்ந்து போறவங்கள நோக்கியே அந்த உருவம் வருது. அந்த உருவத்துக்கு கழுத்துக்கு கீழே முடி இருக்கு. தலையை தொங்க போட்டுட்டு சிரிச்சுட்டே முன்னாடி வந்துட்டே இருக்கு. ஆனா அந்த உருவம் 2 அடிக்கு மேல மிதந்துட்டே வரத அவங்க 4 பேருமே கவனிக்கிறாங்க. அவங்க கிட்ட வர அந்த உருவத்துக்கு கையில நகம் நீளமாகுது. அப்ப மித்திரன் பயத்தோட ஒரு கேள்விய முன்வைக்கிறான், யார் நீங்க அப்படின்னு. அந்த உருவம் திருப்பி சிரிக்க ஆரம்பிக்குது. சிரிச்சுட்டு அவங்கள பயமுறுத்துறதுக்கு கிட்ட வருது. கிட்ட வர இவங்களோட இதய துடிப்பு அதிகமாகுது. யாரோட அனுமதி கேட்டு நீங்க இந்த மாளிகைக்குள்ள நுழைஞ்சிங்கன்னு அந்த உருவம் ஒரு கேள்வி கேக்குது. கேட்கற சொல்லும்போது இவங்களுக்கு எந்த பதிலுமே இல்லை. கதற ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இங்கிருந்து விடியறதுக்குள்ள வெளியில போனா தானே உங்க உயிர் தப்பிக்கும், அதுக்கு நான் விட்டா தானே அப்படின்னு அந்த உருவம் சொல்லிட்டு சிரிக்குது. இவங்க 4 பேத்துக்கும் இன்னும் பயம் அதிக ஆரம்பிக்குது. இதுல தீபன் சுதாரிக்க ஆரம்பிக்கிறான். இந்த உருவத்தினால பயமுறுத்த மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது. மெதுவா அவன் மட்டும் பின்னாடியே நகர்ந்து போய் இன்னொரு தூண்ல சாயறான். அதுக்கு மேல தீப்பந்தம் இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு நின்று அந்த தீப்பந்தத்தை எடுத்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை நோக்கி பேசுறான். எந்திரிச்சு வாங்கடா, சீக்கிரம் வாங்க, வந்து இந்த தீப்பந்தத்தை பக்கத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பயத்துல டக்குன்னு எந்திரிச்சு ஓடி போய் அவன் பின்னாடி நின்னுக்கிறாங்க. இந்த தீப்பந்தத்தோட ஒட்டிவாங்க, அந்த உருவத்தினால நம்மளை தொட முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறான். சொல்றான். அதுக்கு தீபன் இருந்துட்டு, நீ எப்படிடா அப்படி சொல்ற அப்படின்னு சொல்றான். தெரியலடா, இருந்தாலும் ஒரு கெஸ் தான். இந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் நெருப்பை பார்த்து பயப்படும், அது பக்கத்துல வராது அப்படின்னு வித்தரன்னு சொல்லும் போது தீபன், டே பைத்தியம், அப்படின்னா இந்த மாளிகை ஃபுல்லா நெருப்பு தானே எரியுது, அப்புறம் எப்படி அந்த உருவம் மட்டும் இங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்குற கேள்வி வித்தரனுக்கும் ஸ்ட்ரைக் ஆகுது. சரிதான்டா நீ சொல்றது, ஆனா இப்போ அது மேல இருந்து தானே கீழே இறங்கி வந்தது, அதை நோட் பண்ணியா அப்படின்னு சொல்றான். அதுக்கு தீபனும் ஒத்துக்கிறான். நிலானியும் கனிமொழியும் ஆமா சொல்றாங்க. இவங்க 4 பேரும் மெதுவா அந்த தீப்பந்தத்தை கையில வச்சுட்டு பின்னோக்கியே நடந்து போய் ஆளுக்கு
ஒவ்வொரு தூணை கடந்து ஒவ்வொரு தீப்பந்தத்தை கையில எடுத்துக்கிறாங்க. கையில எடுத்துட்டு 4 பேருமே சொல்றது, என்ன இருந்தாலும் இந்த தீப்பந்தத்தை நம்ம கீழே விடக்கூடாது. அது என்ன பயமுறுத்த ட்ரை பண்ணாலும் இந்த மாளிகைக்கு வெளியில போறதுக்கு வழி இருக்கான்னு 4 பேருமே 4 திசையை நோக்கி போகலாம். போய் யாருக்கு வாசல் கிடைக்குதோ அவங்க சத்தம் போட சொல்லும்போது மீதி 3 பேர் அந்த வாசலை நோக்கி வந்து அந்த வாசல் வழியா வெளியில போயிடலாம் அப்படின்னு டைமை பார்க்கறான். டைம் அப்போ மணி 3 கடக்குது. 12 மணிக்கு உள்ள வந்த இவங்க 3 மணி நேரமா அந்த பயத்தோட சுத்திட்டு இருக்காங்க. இப்ப ஆளுக்கு ஒரு திசையில போறாங்க. ஒவ்வொரு திசையில போற இவங்களுக்கு அந்த கோரமான உருவம் வந்து வந்து பயமுறுத்துது. அந்த பயத்தெல்லாம் இவங்க மனசோட வச்சுக்கிட்டாலும் வாசலை தேடுறதுக்கே நேரத்தை செலவழிக்கிறாங்க. அந்த நேரத்துல நிலானி ஒரு வாசலை நோக்கி போறா. வாசலை நோக்கி நோக்கி போக போக அவ பின்னாடி இருந்து யாரோ ஓடி வர மாதிரி சவுண்டு கேக்குது. இருட்டுல திரும்பி திரும்பி பாக்குறா. அவளுக்கு சத்தம் கேக்குதே தவிர என்ன அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. இருந்தாலும் அந்த தீப்பந்தத்தை 2 கையிலையும் கெட்டியமா பிடிச்சிட்டு அந்த வாசலை நோக்கி போறா. அதை திறந்து பார்க்கலான்னு கைய வைக்கிறா. ஆனா திறக்க முடியல. இங்க கனிமொழிக்கும் அதே நடக்குது. பயப்படுறா, கதறா. ஒரு வழியா தீபன் ஒரு வாசலை கண்டுபிடிக்கிறான். அது மேல கைய வைக்கிறான். மெதுவா திறக்குது அந்த வாசல். அங்க நின்னு கத்தறான். இங்க விக்ரன் ஓடி வரான். நிலானியும் கனிமொழியும் ஓடி வராங்க. அந்த வாசலை பார்க்க செல்லும்போது இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம், வெளியில போயிடலாம் அப்படின்ட்டு அங்க நோக்கி ஓட இவங்களை நோக்கி அந்த உருவம் வேகமா வருது. பயத்துல 2 பேருமே ஓடிட்டு இருக்காங்க. இதுல கடைசியா வர்றது கனிமொழி. தடுக்கி விட்டு கீழே விழுகிறாங்க. அவங்க தீப்பந்தம் கீழே விழுகுது. மெதுவா அணையுது. அதை பார்த்த நிலானி பயத்துல அவ கீழே விழுந்துட்டாளா அப்படின்னு கத்துறாங்க. விக்ரன் திரும்பி பார்க்கறான். அவளுக்கு கிட்டத்துல அந்த உருவம் வருது. அதுக்குள்ள நிலானிய ஓடி போய் அவளை கையை பிடிச்சு தூக்கி அந்த தீப்பந்தத்தை அவ கையிலையும் கொடுத்து 2 பேருமே ஓடி வராங்க. அந்த உருவத்தினால அவங்கள கேட்ச் பண்ண முடியல. டக்குன்னு 4 பேரும் ஒரே இடத்துல கூடுறாங்க. அந்த வாசலை நோக்கி மெதுவா போறாங்க. வாசலை நோக்கி வந்தவங்க பயத்தோட வெளியில வராங்க. வந்தது ஒரு வாசல், வெளியில போறது இன்னொரு வாசல். அந்த வாசல்ல மெதுவா கீழே இறங்குறாங்க. கீழே இறங்க செல்லும்போது அந்த பக்கத்துல மலைவாழ் மக்கள் நிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க இன்னும் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இவங்களுக்கு இந்த வழி தெரியும் அப்படின்னு அவங்க பயத்தோட கீழே இறங்கி வர சொல்லும்போது அங்க இருக்கிற ஒரு பெரியவர் அவங்க 4 பேர்ல ஒருத்தனான விக்ரனை கன்னத்திலே பலார்னு அறையிறாரு. யாரை கேட்டு இதுக்குள்ள போனீங்க? எத்தனை பேர் இதுக்குள்ள போய் மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியுமா? யார் முதல்ல உங்களை இங்க வர சொன்னது அப்படின்னு கேட்க சொல்லும்போது அழுதுட்டே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறான். நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு உள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமையா? அதனால தானே அங்க யாரும் உள்ள போக கூடாதுன்னு முன்னாடியே காவலுக்கு ஆள் போட்டு வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு பெரிய தைரியசாலிங்களா நீங்க அப்படின்னு அவங்கள கேட்க சொல்லும்போது அவங்க 4 பேருமே மன்னிப்பு கேட்கறாங்க. உங்க ஊரை பார்த்து போய் சேருங்க அப்படின்னு மெதுவா வழி அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க பயத்தோட அந்த தீப்பந்தத்தை அந்த மாளிகையோட போட்டுட்டு மெதுவா வந்த வழியே பார்த்து போறாங்க. கீழே இறங்கி மலையை விட்டு கீழே இறங்கி நித்திரனோட வீட்டுக்கு போறாங்க. அங்க அழுதுட்டே வரதை பார்த்த நித்திரன் தீபனை பார்த்து கேட்கறான், என்னடா ஆச்சு அப்படின்னு. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். சொன்னப்ப அவன் இன்னும் அதிர்ச்சி ஆகுறான். ஏண்டா நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல சொல்லிட்டு வந்திருப்பீங்க. இப்ப போய் நீங்க காணாம போயிருந்தீங்கன்னா நான் தாண்டா பதில் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றான். திருப்பி அவங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்க சொல்லும்போது மித்ரன் இதுக்கு மேல இந்த மாளிகையை பார்க்க வரேன், என் ஊருக்கு வரேன் அப்படிங்கிற பேச்சை இதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நீங்க உங்க வேலையை பாருங்கடா, நான் என் வேலையை பார்க்கறேன் அப்படின்ட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். இவங்க 4 பேருமே எந்த வழியும் தெரியாம இருந்த ஒரு நண்பனை இழந்துட்டோம் அப்படின்னு அதே இடத்துல கூனி குறுகி நிக்கிறாங்க. இவங்களோட ஆர்வத்துக்கு தீனி போடுறன்னுட்டு இப்ப அவனோட நட்பையும் இழந்துட்டு உள்ள போய் அந்த உருவத்தோட பயத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ நிலா காட்டுல தனிமரமா இவங்க 4 பேரை நிக்கிறாங்க. விடிஞ்ச பிறகு அவங்க ஊருக்கு போய்க்கலாம் அப்படின்னுட்டு. இருந்தாலும் நித்திரன் வந்ததும் வந்துட்டீங்க, இன்னைக்கு நைட்டு இங்க தங்கிட்டு மறுநாள் காலையில உங்க ஊரை பார்த்து போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்லயே தங்க வச்சுக்கிறான். மறுநாள் அவங்க எல்லாத்தையும் ஊருக்கு தாட்டி விட்டுறான். 100 ஆண்டுகளுக்கும் பழமையான இந்த மாளிகை காலப்போக்குல எப்படி மறைஞ்சது அப்படின்னா அந்த மாளிகை ஒரு மாந்திரிகவாதி. இது அந்த மாந்திரிகவாதி உயிரோடு இருக்க சொல்லும்போது ஏதேதோ மந்திரங்கள் எல்லாமே பண்ணி தன்னோட இந்த மாளிகை மறையணும், பௌர்ணமி திருப்பி உருவாகணும், அதில் நம்ம உலா வரணும் அப்படின்னு சொல்லி
மாந்திரிக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டி கேட்டதுனால அதே மாதிரி பௌர்ணமி அந்த மாளிகை தோன்றி மறைய ஆரம்பிச்சது. இன்னமும் இது நடக்கும், இதுக்கப்புறமும் நடக்கும் அப்படின்னு அந்த நிலாக்காட்டு மலைவாழ் மக்கள் சொல்றாங்க. அந்த மலைவாழ் மக்களுக்கு பயம் இருந்தாலும் அதுக்குள்ள இன்ன வரைக்கும் யாருமே போகாம இருக்காங்க. இப்போ மீண்டும் அடுத்த பௌர்ணமி வரைக்கும் அந்த மலைவாழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதோட இந்த கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த கதையோட கருத்து எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். உங்க கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்ததுன்னு. இது என்னோட புதுவித முயற்சி. நானா ஓவனா ஸ்கிரிப்ட் எழுதி கதையை சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிக்குன்னு நான் நம்புறேன். மேலும் கதை ஹாரர் ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நம்புறேன். மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்கலாம். வாங்க நம்ம ஹாரர் டைம் தமிழுக்கு. இது நம்ம ஹாரர் டைம் தமிழ். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் GK ஸ்டோரி டெல்லர். வேற ஒரு கதையில சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.